ஓகே, எனக்கும் தெரியுதா, முதல்ல பார்க்க தான் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். படம் எப்படி இருக்கு? அப்படியா? ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படத்துல. ரொம்ப பிடிச்சது என்னது? அன்பு. அன்பு சே ஹாய். வேற என்ன ரொம்ப பிடிச்சது? இல்ல ஒவ்வொருத்தர் சொல்லலாம். சார் சொல்லுங்க. அந்த வரி தான் ராம் சார் அந்த வரி தான். நான் வேணாம் அவர்கிட்ட பொறுத்து பண்ணி அவங்க பேச சொல்றேன். அதாவது இந்த கிரஷ் விஷயம் யாருக்குமே புரியல. புரியுதா? அந்த மாதிரி ஒரு கிரஷுக்கு அது மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்தா ரொம்ப நல்லா இருக்குல்ல. யாருக்குலாம் இஎம்ஐ பிரச்சனை இருக்கு? எதுக்கு இதெல்லாம் கேட்கிறேன்னா, இந்த படம் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் லைஃப்ல ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு படமா இருக்கும். அது இருந்துச்சு நினைக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க. சரி, யாருக்கு ராம் சார் ரொம்ப பிடிக்கும்? பாத்தீங்களா சார்? ராம் சார் தான் நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஒன் செகண்ட். இவ்வளவு பேர் உட்கார்ந்து நைட் நல்லா சிரிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? சிரிச்சிங்களா? கடைசியில அந்த தைரியம் தான், நீங்க எல்லாம் இருக்கிற தைரியம் தான். தூத்துக்குடியில ஒரு மணி எவ்வளவு 10:15 இவ்வளவு பேர் உட்கார்ந்து இந்த படத்தை பாப்பான்னு சொன்னா சென்னையில் யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா சென்னை ஏ சென்டர், தூத்துக்குடி சி சென்டர் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ரசிகர்கள் இதே மனதோட தான் இருக்காங்க. ஒரே சென்டர் தான். கொண்டு போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு கொண்டு போயிருக்கேன். எல்லா உலகத்துல எப்படி ரசிச்சாங்களோ அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு ரசிகர்களும் ரசிக்கிறாங்க. தமிழ்நாட்டு ரசிகர்கள் அப்படி ரசிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி படத்தை எடுக்கவும் முடியுது. சோ எப்படி எடுக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீங்க தான்.